இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 20. வினோதினி: ஆமாம், நீங்கள் எனக்கு முக்கியமான உறவு இல்லை என்ற அடுத்த நொடி, என்னடி சொன்ன? மறுபடியும் சொல்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ நீ என்றவன் அவளின் இதழை சிறை செய்திருந்தான். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத பெண் அவளோ அதிர்ச்சி விலகாமல் நின்றவள். அவனை தன்னிடமிருந்து பிரிக்க எவ்வளவு போராடியும் பலன் என்னமோ பூஜ்ஜியமே. ஆடவனின் பிடி இரும்பு பிடியாய் இருக்க தன் கைவளைவுக்குள் அவளை முழுவதுமாக சிறை செய்தவன் தன் பணியை செவ்வனே செய்ய அவளோ கண்களில் கண்ணீர் வலிய எதுவும் செய்ய இயலாதவளாய் நின்றிருந்தாள். சிறிது நேரத்தில் அவளை விடுவித்தவன் அவளின் முகத்தை பார்க்க வெக்கம் கொண்டு தலைகுனிவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றம்தான். அவனின் இந்த செயல் அவளுக்கு சுகமான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்திருந்தாலும் தன்னவன் மீது முழுவதுமாக சாயவிருக்கும் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை நேருக்கு நேராக பார்த்தவள், மிஸ்டர் வினோத், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னை பலவீனமாக்கிறதா நினைப்பா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு முக்கியமான உறவு இல்லை இல்லை இல்லை. இதுக்கு மேலே என்கிட்ட உரிமை கொண்டாடாதீங்க என்று கத்தினாள் பெண்ணவள். ஏய், போதும் நிறுத்துடி. இதுக்கு மேலே ஏதாவது பேசின, இப்போ கொடுத்தேன் பாரு, இதை விட அதிகப்படியான தண்டனையை அனுபவிப்ப, பார்த்துக்கோ என்று உதடு வளைத்து சிரித்து கொண்டே கூறியவனை பார்த்தவள், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் நான் உங்கள் இஷ்டத்துக்கு வளைந்து கொடுப்பேன்னு நினச்சிங்களா? இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை மிஸ்டர் வினோத். இனி இப்படி பண்ணாதீங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது. ப்ளீஸ் தள்ளிப்போங்க என்று வருத்தத்துடனும் கோபத்துடனும் கூறினாள் வினோதினி. வினோ, இதுக்கு மேலே எதுவும் பேசாத. என்ன பேச்சுடி பேசுகிற? நான் உன்னை யூஸ் பண்ண நினைக்கிறேன்னு சொல்கிறியா? வளைந்து கொடுக்க மாட்டாளாம்ல புத்தி கெட்டவளே. உன்னை அப்படி செய்ய சொல்லி யாரடி சொன்னா? நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியாமா என்று கேட்டவனை பார்த்தவள் தவித்துதான் போனாள். ஏன் புரியாம? உங்களுடைய எண்ணம் எனக்கு நல்லாவே புரியுது. மறுபடியும் சொல்கிறேன், என்னை பலவீனப்படுத்த நினைக்காதீங்க. அது ஒரு காலமும் நடக்காது. அன்புக்கு கட்டுப்பட்டு போவேனே தவிர இந்த மாதிரி செயலுக்கெல்லாம் என்னுடைய நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்றவள் எவ்வளவு கட்டுப்படுத்தியும் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. வினோத் அவளை நிமிர்த்தி அவளின் கண்களை துடைத்தவன், இங்கே பாரு வினோ, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியவே இல்லையா? ஏண்டி இப்படி பண்ணுற? நான் உன்னை யூஸ் பண்ண நினைக்கலடி, புரிஞ்சிக்கோ. ஓஹோ, அப்படியா? இப்போ நீங்கள் பண்ண காரியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் மிஸ்டர் வினோத் என்று கைகளை கட்டிக்கொண்டு கேட்டாள் வினோதினி. புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுடி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்றவன் அவளின் இடுப்பை வளைத்து தன்புறம் இழுத்து மீண்டும் அவளின் இதழை சிறை செய்ய அதில் பெண்ணவளுக்கு கோபமும் அழுகையும் போட்டி போட்டு கொண்டு வர அவனை தன் பலம் கொண்டு பிடித்து தள்ளியவள், இதுக்கு மேலே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? உங்களிடத்துல வேறு யாராவது இப்படி நடந்திருந்தா இவ்வளவு நேரம் நான் அவனை கொன்று போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் என் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் என்னால் உங்களை எதுவும் பண்ண முடியல, வெறுக்கவும் முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் வினோத், இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் என்று தரையில் சரிந்து அழுதாள் வினோதினி. அதுவரை அவள் பேசியதை கேட்டு மகிழ்ச்சியில் திளைத்தவன் அவளின் நான் இறந்து விடுவேன் என்ற வார்த்தை அவனை கொன்று குவித்தாலும் அதில் கோபம் வர பெற்றாலும் அடுத்தடுத்து அவளின் வார்த்தைகளில் இருந்து தான் அவளின் மனதில் இருப்பது ஊர்ஜிதமாக அவளை எழுப்பி நிற்க வைத்தவன், எங்கடி போகிற? சொல்லு, எங்கே போகிற? இப்போ உனக்கு என்னடி தெரியணும்?
இங்கே பார் வினோ என்று அவளின் முகத்தை நிமிர்த்த அவளும் அவனின் கையை தட்டிவிட அவளை இறுக்கி அணைத்தவன், ஹே வினோ குட்டி, புரிஞ்சுக்கோடி, உன் மனசில் நான் இருக்கேன். அதனால தான் நான் என்ன பண்ணாலும் உன்னால் என்கிட்ட எதிர்ப்பை காட்ட முடியல. அது உனக்கு புரியலையாடா புஜ்ஜிமா என்று கண்கள் கலங்கி கூறியவனின் வார்த்தைகள் அவளின் உயிர் வரை சென்று தீண்ட எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் தொடர்ந்து கண்ணீரை பொழிந்து கொண்டிருக்க, வினோத், நீங்கள் சொல்கிறது உண்மையா என்று உதட்டை வளைத்து குழந்தையாய் கேட்டவளை பார்த்தவன், ஆமாண்டி ஆமா, நீ என்னை விரும்புகிற, அதை முதல்ல புரிஞ்சுக்கோடி லட்டுக்குட்டி. என் மனசில் நீ தாண்டி இருக்க, நீ என் உயிரில் கலந்தவள்டி. உன்னை விட்டு பிரிந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனியும் உன்னை விட்டு பிரிய என்னால் முடியாது வினோ. என்ன வார்த்தை சொல்லிட்ட கண்ணம்மா? நான் தொட்டா உனக்கு பிடிக்கலையா? செத்து போயிடுவேன்னு சொல்கிறியே. நீ இல்லாமல் நான் மட்டும் என்னடி பண்ணுவேன்? நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற அளவுக்கு கேவலமானவனா என்றவன் அவளை நிமிர்த்தி அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான். வினோதினி ஆச்சரியத்தில் விழிவிரித்தவள் தான் பிறந்த பலனை அடைந்ததைப் போல எண்ணியவள் அவனிடமிருந்து விலகி, வேண்டாம் வினோத், என்னையும் குழப்பி உங்களையும் குழப்பிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவும் நம்புறபடி இல்லை. அதிலும் நீங்கள் என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதை யாராவது கேட்டால் என்ன நினைப்பாங்க தெரியுமா என்று விரக்தி புன்னகையை சிந்தியவள், நீங்கள் என்ன நினச்சி இப்படி பேசுகிறீங்க சொல்லுங்கள் வினோத். நீங்கள் எனக்கு பாவம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் வினோத், அப்படி செய்து என்னை கேவலப்படுத்தாதீங்க என்று விரக்தியுடன் பேசினாள். ஏண்டி, நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு என்னடி குறை? பாவப்பட்டு வருவதற்கு பெயர் காதல் இல்லை கண்ணம்மா. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதை நீ ஏன் யோசிக்கிற? வினோ, என்னை பாரு என்றவன் தன் முழு நேசத்தையும் ஒற்றை நெற்றி முத்தத்தின் மூலம் காண்பித்தவன், லட்டுக்குட்டி, ஐ லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லுடி பூச்சிமா, ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடி என்றவனின் வார்த்தைகளில் உருகி நின்றாள். ஆனாலும் அவன் பேசியதை நம்ப முடியாதவளாக மீண்டும் அவனிடமிருந்து விலகியவள், சரிங்க மிஸ்டர் வினோத், நீங்கள் என்னை விரும்புகிறீங்க, நான் நம்புகிறேன். ஆனால் நான் உங்களை விரும்பணும் இல்லையா? இப்போ சொல்கிறேன், நான் உங்களை விரும்பலை. உங்களை மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்தில் என்னால் யாரையும் விரும்ப முடியாது, விரும்பவும் மாட்டேன். போதும், இதோட விட்டுருங்க என்று அங்கிருந்து வெளியே செல்ல எத்தனைத்தவளை கைகளை பிடித்து இழுத்தவன், என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடானா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கிற? இங்கே பாரடி, உன்னை மாதிரி நான் என் காதலை மறைக்க மாட்டேன். நீ ஒரு தைரியம் இல்லாத கோழை. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் என் குடும்பத்தோடு உன்னை பொண்ணு கேட்டு வருவேன். அப்போ ஏதாவது ஏடாகுடமாக பேசின அன்றைக்கு தான் கடைசியாக நீ என்னை உயிரோட பார்ப்ப, தெரிஞ்சுக்கோ என்றவனை பயத்துடன் பார்த்தவள், என்ன மிரட்டுறீங்களா? ஆமாம், இவளை மிரட்டுறாங்க. அட போடி லூசு, என்ன நடக்குமோ அதை சொல்கிறேன். சொன்னதை செய்து காட்டுறவன் தாண்டி இந்த வினோத் என்று காலரை தூக்கி விட்டவனை பார்த்து ரசித்தாள் வினோதினி. இந்த உலகத்திலேயே 2 பேரும் காதலிச்சும் காதலை சொல்லி அசிங்கப்படுறவன் நானாக தான் இருப்பேன். ஏன் வினோ, உனக்கு உண்மையாக என்னை பிடிக்கலையா? சொல்லுடி, உன் மனசில் நான் இல்லைன்னு சொல்லு. அடுத்த நொடி நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன். அது மட்டும் இல்லை, இனி உன் முன்னாடி நான் வரவே மாட்டேன். சொல்லு வினோ, ப்ளீஸ், உண்மையை மட்டும் சொல்லு என்றவனின் கெஞ்சலும் மிஞ்சலுமான வார்த்தைகள் பெண்ணவளை அசைத்து பார்க்க சிலையாக நின்றவளை பார்த்து விரக்தி புன்னகையை சிந்தியவன், போதுண்டி போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம் என்று அங்கிருந்து நகர இருந்தவனை, வினோத், ஐ லவ் யூ என்று அவனை பின்புறமாக இருந்து கட்டிக்கொண்டவளின் கண்ணீர் அவனின் சட்டையை நனைக்க அவனோ இந்த பிறவி பயனை அடைந்தவனைப் போல் எண்ணியவன் அவளின் புறம் திரும்பி பெண்ணவளின் மலர் போன்ற முகத்தை கைகளில் ஏந்தியவன் அவளின் முகம் முழுவதும் இதழ் ஊர்வலம் நடத்தினான். அதில் பெண்ணவளோ கிறங்கித்தான் போனாள். வினோத்தின் மீது வாகாக சாய்ந்து கொண்டவளின் தலையை வருடி கொடுத்தவன், என்ன வார்த்தை சொல்லிட்டடி? நான் உன்னை தொட்டா நீ செத்து போயிடுவியா? நான் உன்னை தொடுறது உனக்கு பிடிக்கலையா வினோ? அப்போ உனக்கு நான் வேற யாரோ வா, சொல்லுடி என்று வருத்தத்துடன் கேட்டான். இல்லை வினோத், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை தொடுற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சாரி வினோத், சாரி என்று கலங்கியவளை, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதே போதுண்டி. நமக்குள்ள சாரி தேங்க்ஸ் எதுவும் வேண்டாம் கண்ணம்மா. சரி என்றவள், வினோத், நான் வீட்டுக்கு கிளம்பவா?
அதுக்குள்ள என்னடி அவசரம், இங்கே வா என்றவன் அவளின் முகத்தை நிமிர்த்தியவன். வினோ, வித் யுவர் பர்மிஷன் என்றவன் மீண்டும் அவளின் முகம் முழுவதும் தன் இதழ் பதித்தவன். இறுதியாக அவளின் இதழை வந்தடைந்தவன் தன் முழு காதலையும் தேக்கி அவளின் இதழுக்குள் செலுத்தி கொண்டிருக்க, அதில் கிறங்கிய பெண்ணவளோ அவனுக்கு இசைந்து கொடுத்தவள். அவனை கட்டிக்கொள்ள இவனும் அவளை மேலும் மேலும் இறுக்கியவன். அவளின் இதழுக்கு விடுதலை அளித்து அவளை தன் கைகளில் ஏந்த அதை எதிர்பாராத பெண்ணவளோ, அச்சோ வினோ, என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் இறக்கி விடுங்க என்று நெளிந்தாள் பேதையவள். முடியாதுடி, முடியாது. இத்தனை வருஷம் நான் எதுக்காக காத்திருந்தனோ அது நடந்துருச்சுடி, என் பொண்டாட்டி என்று அவளின் நெற்றி முட்டினான். எது பொண்டாட்டியா? இன்னும் நமக்குள்ளே கல்யாணம் ஆகலை, ஞாபகம் இருக்கட்டும். வினோத், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னை இப்படி தூக்கி உங்களுக்கு ஏதாவது ஆகப்போகுது. ப்ளீஸ் வேணாம், இறக்குங்க என்று வருத்தப்பட்டு கொண்டே கூறியவளை பார்த்து சிரித்தவன். அடியே, நீ பார்க்க தாண்டி இப்படி இருக்க, அப்படி ஒன்றும் நீ எனக்கு சுமையாக தெரியலடி என்றவன் அவளின் தாடையை ஆசையாய் கடிக்க, சா டே எருமை, என்னடா பண்ணுற என்றவளை இறக்கியவன். என்னடி சொன்ன, எருமையா? கொஞ்சம் கூட புருஷனுங்கிற மரியாதை கிடையாது என்று மிரட்டுவது போல் பாவனை செய்ய, ஏன் புருஷனை நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், உனக்கு என்னடா திருட்டு படவா? உன் புருஷன்தாண்டி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இதுக்கு மேலே என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாது. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் உன்னை பெண் கேட்டு வருவேன், சரியா? இதை கேட்ட பெண்ணவளின் முகம் மாற அதை கவனித்தவன், என்னடி, என்னாச்சு? வினோத், நீங்கள் சொல்கிறது நடக்குமான்னு எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு என்னை ஏற்கனவே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி சாத்தியம் வினோத்? இவனோ ஒரு மர்ம புன்னகை சிந்தியவன். உனக்கு அதை பற்றி கவலை வேண்டாண்டி. நாளைக்கு பெண் கேட்டு வரப்போகிறதே என் அப்பா தான். அவரால் இதை மறுக்கவே முடியாது. இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு அதெல்லாம் யோசிக்காதடி, என் லட்டுக்குட்டி. அவளை தாடையை பிடித்து கொஞ்சினான் வினோத். சரி சரி, ஏதோ சொல்கிறீங்க, நம்புகிறேன். வினோத், நீங்கள் என்னை எப்போதிலிருந்து விரும்ப ஆரம்பிச்சிங்க என்ற கேள்விக்கு அவன் சொன்ன பதிலை கேட்டவள் நம்ப முடியாமல் வியப்புடன் அவனை பார்த்தாள் வினோதினி.